தனுஷ் டைரக்ட் பண்ண போற அடுத்த படத்தினுடைய ஹீரோ யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வெளியில வந்திருக்குது. இதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் டைரக்டரா மாறுறதும் டைரக்டர்கள் நடிகரா மாறுறதும் இன்னைக்கு வரைக்கும் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்படிதான் தனுஷும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடிப்பு, இன்னொரு பக்கம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிஸியா வந்துட்டு இருக்காரு. ரெண்டுலையுமே கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய டைரக்ஷன்ல 2017 வருஷம் பாப்பாண்டி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் மக்கள் மத்தியில ஓரளவு நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் இனிமே டைரக்ஷனையும் கைவிடக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா ராயன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தை பார்த்த தனுஷுடைய ரசிகர்கள்லாம் ஓரளவு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் முக்காவாசி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருந்தது. இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இது 100 கோடி வரைக்கும் வசூலிச்சிருந்தது. இதுல இப்ப ரீசெண்டா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படம் ஒன்று வெளியாச்சு இல்லையா? இந்த படம் யூத்துக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கடையில தான் நடிகர் தனுஷ் அவர்கள் அடுத்த படத்துல யாரை ஹீரோவா போட போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில வந்திருக்குது. இதுல நடிகர் ராம் சரண் இருக்கார் இல்லையா? RRR திரைப்படத்து மூலமா உலக அளவுல ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாராம். நடிகர் ராம் சரண் பார்த்தீங்கன்னா RRR திரைப்படத்து மூலமா தான் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆனாரு. அந்த படம் அவ்வளோ சக்கப்போடு போட்டுச்சு. அதே நேரம் நிறைய அவார்ட்ஸையும் கூச்சுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவர் ஷங்கரோட டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவிச்சு. அதுக்கப்புறம் புஜ்ஜி பாபு டைரக்ஷனில் பொடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இவருக்கு ஜோடியா ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் இருக்காங்க இல்லையா? அவங்க நடிக்கிறாங்க. RRR திரைப்படத்தில் அவர் நடிச்சதுக்கு அப்புறம் ராம் சரணுடைய சம்பளம் 100 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இந்த நிலையில தான் இவர் தனுஷ் கிட்ட இப்ப கதை கேட்டிருக்கிறதாவும், இப்ப இவர் கமிட்டா இருக்கக்கூடிய படத்தை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை பத்தி இவங்க 2 பேரும் பேசுவாங்க அப்படின்னும் பேசப்படுது. இருந்தாலும் இந்த தகவல் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் அவர்கள் தமிழ் படம் மட்டும் இல்ல, ஹிந்தி படத்துலயும் நடிக்கிறாரு. அதே நேரம் இங்கிலீஷ் படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. ஹிந்தில தேரே இஷ்க் மெயின் அப்படின்ற ஒரு படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஜோடியா கிருத்தி சானன் நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷம் வரைக்கும் அவர் யாருக்குமே கால் ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் கையில நிறைய படங்கள் இருக்குது. இதுக்கடையில தான் தன்னுடைய படத்தினுடைய டைரக்ஷன் வேலைகளையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டுத்தையுமே அட் அ டைம்ல பாக்குறதுனால தனுஷ் ரசிகர்கள்லாம் ஆச்சரியத்துல இருக்காங்க.